காளி அம்மன் துர்க்கையின் ஒரு உருவமாகும். அவள் சக்தி, வீரியம் மற்றும் அழிவின் கடவுளியாகவும் கருதப்படுகிறார். காளி, காலம் அல்லது அழிவு என்ற சொல்லின் அடிப்படையில் உருவானவர், பிணியை காக்கும் தெய்வமாக வணங்கப்படுகிறார். அவரின் பக்தர்களால் காளி, தீமையை அழித்து நல்லதை பாதுகாக்கும் தெய்வமாக மதிக்கப்படுகிறார். காளியின் தோற்றம் மகாபாரதம் மற்றும் தேவி மகாத்மியம் போன்ற புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காளியின் வரலாறு பரம்பரையாக கிராமங்கள், நகரங்களில் கோயில்கள் மற்றும் புராணங்களின் வழியாக சொல்லப்படுகிறது. ஒரு காலத்தில் துர்கை தேவிக்கு எதிராக அசுரர்கள் போரிட்டனர். அப்போது துர்கை கோபம் மிகுந்து தனது மூல சக்தியை வெளியேற்றினாள். அந்த சக்தியை காளி அம்மன். காளி தனது பக்தர்களை காப்பாற்றும் மற்றும் அசுரர்களை அழிக்கும் ஆற்றலுடன் வரலாற்றில் புகழ் பெற்றார். அவளின் தோற்றம் மிகவும் ஆபகமானதாகவும் வீரமானதாகவும் இருக்கிறது. கரிய நிறம், நீண்ட வெளியே கொட்டும் நாக்கு, கையில் வாளை வைத்திருக்கும் காட்சி காளியின் அதிபாயக வடிவமாக விளங்குகிறது. இந்த உருவம் நம்முடைய உள்ளுணர்வுகளை உறுதியாக கட்டுப்படுத்தும் ஆற்றலையும் தீய சக்திகளை முழுவதுமாக அழிக்கும் சக்தியையும் குறிக்கிறது. காளியின் பக்தர்கள் குறிப்பாக நெருக்கடிகளின் போது அவளை அழைத்து பூஜை செய்கின்றனர். அவரை வெற்றியையும் தைரியத்தையும் மன உறுதியையும் வழங்கும் தெய்வமாக நம்புகின்றனர். பல இடங்களில் காளி அம்மன் கோயில்கள் உள்ளன. அவற்றில் பக்தர்கள் நம் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை தீர்க்கவும் கெட்ட சக்திகளை அகற்றவும் சிறப்பு வழிபாடுகள் நடத்துகின்றனர். காளி அம்மன் தன்னுடைய பக்தர்களுக்கு மகிழ்ச்சி, நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பை வழங்கும் தெய்வமாக கருதப்படுகிறார். காளியை வணங்குபவர்கள் வாழ்க்கையில் தைரியத்துடன் முன்னேறியும் தீமையை வென்றும் நம்பிக்கை மற்றும் ஆற்றலுடன் வாழலாம் என நம்புகிறார்கள். காளி அம்மன் துர்க்கையின் ஒரு உருவமாகும். அவள் சக்தி, வீரியம் மற்றும் அழிவின் கடவுளியாகவும் கருதப்படுகிறார். காளி, காலம் அல்லது அழிவு என்ற சொல்லின் அடிப்படையில் உருவானவர், பிணியை காக்கும் தெய்வமாக வணங்கப்படுகிறார். அவரின் பக்தர்களால் காளி, தீமையை அழித்து